ஜோடி ரிஜெக்ட். நகைச்சுவை நாயகர் 5 வருடம் கழித்து மண்ட பூனை கள்ளிச்சேரி காட்டருமை ஜிகிர்தாண்டா தூள் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் கதாநாயகமான தூள் இல்ல ஜிகிர்தாண்டா டூல நீ என்னடா வண்ண மொட்டை? எனக்கு அதுதானே சந்தேகம். ஜிகிர்தாண்டா டூல நடிச்சிருக்கிறேன், ஜிகிர்தாண்டா டூல நடிச்சிருக்கிறேன். நீ ஜிகிர்தாண்டா டூல தான் நடிச்சிருக்கிற. நான் இருட்டடியில் முரட்டு குட்டு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன். ஓயாமல குத்துவாங்க. அப்ப நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? ஏன்ப்பா வம்பு? 5 வருஷம் கழிச்சு சந்திக்கிற. இன்னைக்கு கள்ளிச்சேரி காட்டருமை ராதாகிருஷ்ணனா இல்ல புதுக்கோட்டை ராதா செல்வியா? உனக்கும் ராவுல தான் தொடருது, எனக்கு ராவுல தான் தொடருது. ஒண்ணு உன் மண்டை உடையணும், இல்லைன்னா என்ன விட்டு. ஆமா, இதை ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்பா. அதே போல கருவனூர் கிராமத்தில் இருக்கும் அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தாரவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பாளருமான நாடக உலகத்தில் தனக்கென ஒரு இடம் பிடித்த நாடக அமைப்பாளருமான என் அன்பு மாமா அவர்கள், கீதப்பிரியன் மாமா அவர்களுக்கு ஆமாம் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் எடுக்கும் அன்பு தம்பி காடமங்கலம் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னையும் ராதாகிருஷ்ணனையும் பார்க்க வந்திருக்கும் ஆவலாக இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு. கள்ளிச்சேரி காட்டருமை ரெடியாடா? உன் வெண்ணே எடுக்கிறத நான் தாண்டா. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. நீ 1000 திரைப்படங்கள் நடிச்சாலும் சரி, கடைசியில் இங்கே தான் வரணும். அது என்னைய சந்திக்க நீ வந்து தான் ஆகணும். ஓ மண்ட மசத்தை நான் அறுத்துப்படியே நினச்சி தாண்டா அழகர் கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன் மொட்டை பயலை. அதானே? சரி பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா ஆரம்பிச்சிருமா? பிடிங்க மாமா. மைக் செட்டுக்காரவை எந்த உட்காந்துருக்காங்க? கீழே இருக்கா? சரி தம்பி, ரொம்ப பயந்த சுவாமா இருக்கிறீங்க. என்னெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நல்லா வால்யூம் ஏற்றி வைங்க. அடுத்த மாதம் எனக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் 35வது கல்யாணம். அது ஒரு கலடு, நான் ஒரு மலடு, 2 பேரும் எப்படி ஜோடி பொருத்தம். நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அக்கா 2 கிளுகிழுப்ப தருவேன். ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். பிடிங்க. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொண்ணுக்கு வந்து விட்டா சிங்கம். வந்து விட்டா செய்யோ.
நல்லா இருந்துச்சானே வாங்கண்ணே. போதுமா? வள வள கொலை கொலை எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வந்தமா நல்ல ஆட்டத்தை போட்டோமா சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கிறேன். என்ன கள்ளிச்சேரி காட்டணுமா லோதா கிருஷ்ணே எப்பாட்டா வெங்காயம் முதல்ல நீங்கள் வாங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். இங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு கொடுக்க புதுக்கோட்டை சேர்ந்து ராதாசெல்வி விழா கபடி சார்பும் நமது கருவூர் கிராமத்து சார்பாக மாநிலத்துக்கு வருகிறது. எனக்கு மாலை அணித்த கருவனூர் கிராமத்தவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மிக பணிவான வகத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் ஆட்டம் பெட்டிக்காருக்கு, இரண்டாவது ஆட்டம் மிருதங்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்டம் தலைக்காருக்கு. முட்டை ஏஇ ஓஇ அப்படின்னாக்கா ட்ரௌசர் கலண்டு தான் நீ உள்ள போகணும். ட்ரௌசரே இல்லாம நீ உள்ள போயிருவ. ஓ அதட்டலுக்குலாம் வேற யாராவது நடனம் அங்க இருப்பா பாரு, அவங்க தான் பயப்படுவாங்க. என்ன கேட்டா மண்டையில் அடிக்காத, எதுக்கு மண்டையில் அடிக்கிற? 1/4 கிலோமீட்டர் தள்ளி அடி. அந்த குடுப்பனை தான் உனக்கு இல்லாம போச்ச, அப்புறம் எதுக்கு மண்டைய தொடுற? எந்த சாமியாடி? நல்ல மனுஷன் சாமி அழைச்சான்ல. இந்த ராதா செல்வி பொந்து கருப்பாய கிளப்ப சொல்லுங்க முதல்ல பாப்பாமே. பொந்து கருப்பாயா? ஆமா கிளப்பணும்ல. கிடக்கு ஓடுற அதனால பாடிடுவோம் மாமா. எங்கப்பா சிரிச்ச முகமா இருங்க. ஏன் எங்க அப்பா உங்களை பார்க்கும்போது என் புருஷன் மாதிரியே இருக்கிறீங்க. கிளுகிழப்ப ஒரு காலத்துல கிளுகிழப்ப இருந்துச்சு. என்னைக்கு ராதாகிருஷ்ணனை சந்திச்சோன்னா கிளுப்ப கழட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டான் முதல்ல. அதனால பிடிங்க மாமா. கடலை கொள்ள ஓரத்திலே 2 காடை புறா 2 நிக்க அந்த காடை புறா அந்த காடை புறா கலஞ்சோடனே இங்கு கலங்குதுங்க எம் மனசு சோழ கொள்ள ஓரத்துல கருவனூர் சோழ கொள்ள ஓரத்துல கள்ளிச்சேரி காட்டரும ராதாவன தோழி பார்க்கும் நேரத்தில கருவா இருக்காம என் கே ராதாகிருஷ்ணன் கருவா இருக்காம இந்த புதுக்கோட்டை ராதா செல்வி உள்ள போக மாட்டேன்டா. தத்திரியம் பிடிச்ச இவனே அவன் சோக்கு சுதரியே சின்னமணி குயிலே வெள்ள வரும் பயிலே எங்கே ஜோடி தேடி நான் சாமிய வேண்டிரு கண்மணி சொல்லணே ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ வட்ட போட்டு போதும் தமாசுர ஊத்துட்டார். எடுவட்ட எரும மாட்டு பயல 5 வருஷம் இந்த சாமான காக்க வச்சு விட்டியாடா. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும்.
உன் கண்ணை பார்த்த நேரம் நமக்கு பாண்டியாலும் போதும் தா பால் கவச்சி அடிக்குது லூசு சார் வணக்கம் சார். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க கேட்டேன். அப்பா இந்த பிள்ளைய என்ன மாமா ஊம்புன்ற ஏய், சார் சொல்லுங்க சார். மேற்கு சீமையில மேகாட்டு கோவில் கதை ஒண்ணு நடக்குதம்மா காட்டு புலி ஒண்ணு காயம் பட்டு போச்சு காரணம் நீ சொல்லம்மா மேற்கு சீமையில மேகாட்டு கோவில் கதை ஒண்ணு நடக்குதம்மா ஓ, ஐயா. போச்சே சாமியான் போச்சே. ஐயோ முட்டை அரிச்சு போச்சு. போச்சுத்தா. ஏய் இது என்ன சாமி வித்தியாசமா ஆடுது? ஊ நாடுது. வாங்க சார். உனக்கு என்ன பாச்சு? இல்லை சாமி ஆட்டானோன்னு எனக்கு அப்பப்போ மணியை பிடிக்கணும். என்ன என்ன வலிக்குதா? உண்மையிலே அடிச்சு போடாங்க ஒத்தா போகிறேன். இதை வச்சு என்ன பண்ண போற? மணியை ஆட்ட போற? என்ன வலிக்குதா? வாங்க மருந்து போட்டு வரு. சார் வணக்கம் சார். ஏய் எர்ரா வெண்ண ஆளை பத்தியா உடக்க ஜெயிச்சுல கடுக்குதுரா எதுக்கு கடுக்குது? நீர் கடுப்பா? புதுக்கோட்டை ராதா செல்வி கள்ளிச்சேரி காட்டெருமை ராதாகிருஷ்ணன். எதிர்த்து பேசாத. நீ பேசாத. காட்டுற வெங்காயம் எதிர்த்து பேசுற. ஒண்ணு என்னை பேச விட என்ன பேசு. நீ என்னத்த பேசி கிழிக்க போற? உன்னைய தாண்டி 4 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். அடேங்கப்பா உன்னையத்தான் நான் 15 வருஷமா உன்னைய தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப உன் புரிஞ்சு யாரை போட்டு தேடுவேன்? ஏய் எனக்கு உனக்கு ஏய் ஓய் அதெல்லாம் வந்து நீ என்னடா பேச போற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? எல்லாம் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும்டா. மறுபடியும் வந்து ஆரம்பிச்சு தெரியும். ஓடிரு மேன். என்ன பொம்பளை என்ன ஆம்பளை? நீ முதல்ல என்ன பத்து வளர்த்திருக்காங்க? என்ன பெத்து உன்னைய வளர்த்திருக்காங்க? டிசிப்ளின் டீசன்ட் ரொம்ப முக்கிய விஷயம். கணிச்சேரி காட்டெருமை ராதாகிருஷ்ணன். என்ன பெரிய டீசன்ட்? நீ என்ன டிசிப்ளின் பேச சொல்ற? வர்ற பாப்போன்னு வத்தலா தோத்தலா இருந்தா வர டான்ஸ் வத்தல அப்படின்னு கிடக்குற. எது செஞ்சாலும் செய்யறாடா. ஏய் வெல்ல அதுக்கு தானே வந்திருக்கேன். புதுக்கோட்டை ராதா செல்விக்கு ஆ. இந்த மாட்டுக்கு ரேசு மாடு ஓட்டக்கூடியவன் கலிச்சேரிக்காரன். யாரு நீங்க? ரேஸ் மாடு எதை பிடிச்சி ஓட்டுவாங்க? எனக்கா இருக்கக்கூடிய என் பட பலத்தை பாக்குறியா? பாப்பமே. நடா பருப்பு வேகலையாடா. எத்தனை வருஷம் எழுதிக்கிட்டே இருக்கு. உனக்கா இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கமான். அடேங்கப்பா என் பெண்கள்லாம் எவ்வளவு அமர்க்கணும். தட்டுங்க முதல்ல சிங்கங்களே. அதிக அதிக ஆச்சோட கேமரா நல்ல பாப்பா. இந்த சேர்த்துட்டேன்ல. இந்த இங்க இருக்க 5 பேர் மரியாதையா போயிரு எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடுவேன். எதுக்கு எடுத்துக்கிட்டு எரியுது? என்னகிட்ட இருக்கு. என்னமா வீட்ல பொண்டாடிட்டு அடி வாங்குறவையா நீ மண்ணா? புருஷன் அடி வாங்காம நீ பேசிட்டு கிடக்குற. என்னடி? என்னடா? ஏய் டேய் என்னடா? என்னடா பேசுற? நாக்க துருத்துற. அட நீ என்னடா ஊருக மட்ட ஓடுற மாதிரி? ஒரு மாமே வந்து சப்போர்ட் பண்ணுவானா? மாமே சப்பா விட்டு பண்ணுவாரு. சொல்லு. நோ செக்ஸ் வேர்ட். எவ்வளவு ஆண்கள்? ஓகே எல்லாமே தெரியும் எனக்கு. ஒன்னும் நீ பேசுனா பேசு. என்ன பேசு? நீ பெரிய மோடி பேரனை பேசி தாக்க போற. ஆமா நீ பெரிய சாலமே பேத்தி. நீ பெரிய வெங்காயம் என்னத்த தாக்கத்து போடுவ? என்னத்த நீ புடிக்கி போடுவ? அத்து கோர்த்து புடியா போறா. இழுத்து வச்ச அறுத்தனா சாமா வெளியிலே வராதீங்க. ஞாபகத்துல வச்சுக்க. பாரு சட்டி இட்டுனா கிழிச்சு எறிஞ்சுறா. சட்டி நான் போட்டதாடா நீ கிழிக்கிறதுக்கு. ஓ மை காட் நான் பணக்காரன். ஆ சொல்றியா? நான் தான்டா போடுவேன். காலையில லங்கோடு கட்டற முண்டை. பேசு. சட்டி போடலையா? போட மாட்டல. இன்னைக்கு நாடக உலகத்திலேயே எத்தனை லேடிஸ் நான் கட்டி பிடிச்சால? அடேங்கப்பா. என்னடி அடேங்கப்பா? சொல்லுங்க மாமா நீங்க. உன்னைய பார்த்தவனைய 2 கிலோ மிளகா சிரிஞ்சிருங்க 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு. கத்தால கொத்தோட 2. கொத்தோட 2. உன் கொத்த பாருக்கிறேன். இஞ்சி மரப்பே 3. 3 செந்தட்டி 2 கட்டு. செந்தட்டி முந்தட்டி நினைக்கிற செந்தட்டி. அம்புட்டியும் அரைச்சு அக்கினி வெயில்ல பூராத்தி அவுத்து போட்டுட்டு இதுல வலிச்சு அப்பு. எங்க அப்பு முதல்ல பாப்பா நீ நல்ல மனுஷன். உங்களை பார்க்கும்போது நாடக உலகத்திலே நகைச்சுவை நாயகமான MK ராதாகிருஷ்ணன் அவர்களே உங்களை சந்திக்க என்பது நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் 30 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்க மாட்டேன். 30 ரூபாய்க்கு காஞ்ச மிளகா ஜிபு ஜிபுன்னு இருக்கும்ல அந்த மிளகாயை வாங்கி அம்மியில வச்சு அரைச்சு அப்படியே வலிச்சு பணக்குன்னு தேப்பேன்.
இவ புருஷன் வீட்டுல இருப்பானா என்னன்னு செத்துட்டேன் சொல்லு. ஓ மை காட், டெத் டெத். உலகத்துல உழைக்க உன்னை போட்டு நக்கன்னு. என்ன சொன்னீங்க? என்ன பேச விடுமா? பேசுங்க. ஆண்களே உலகத்துல சிறந்தவர்கள் என்று. பெண்களே உலகத்துல சிறந்தவர்கள் நான் உறுதி கூறுகிறேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். நான் சொல்றேன். நான் சொல்றேன்டா. நான் சொல்றேன். என்னடா பேசி ப்ரோ? என்னடா? 5 வருஷமா இருக்கடா. சண்டாளி உதட்ட வெட்டி விட்டாளே. சொல்லுங்க மாமா. மேவாயே கிழிஞ்சிருக்குண்ணா. நான் செத்த நேரத்தில் உன் கீவாய் என்ன ஆகும்னு முதல்ல பேசு. தொண்டையை கிழிச்சுக்கிட்டு கத்துன. அட வாயப்பார் பண்ணி பீதுன வாய் மாதிரி. உன் வாயப்பார் பண்ணி சூத்து. வாயை பத்தி நீ பேசாதடா. என்ன பாரு என்ன ஆம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கட்டும், எனக்கு என்ன. தூக்கி போட்டு மங்கு மங்குன்னு ரத்தம் வந்துருச்சு. நிஜமாவே ரத்தம் வந்துருச்சு. ஐயா அப்பா வீர தழும்புகள். என்னை சந்திக்கும் போது உங்களுக்கு இரத்த காயம் பட வேண்டும் என்று உங்களுக்கு உறுதி கூடியிருக்கிறார் கோடாங்கி அவர்கள். என்ன செஞ்சிருவேன்? என்ன செஞ்சிருவேன்? ஒன்னு பேச விடல, நீ பேசு. உலகத்துல உழைக்கக்கூடியவன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன், கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தையும் சரி இந்த உலக நாடுகளை தூக்கி பிடிக்கவோ நான் பல. யாரு நீங்க? உழ வச்சு ஊதாங்களையோ ஊதுற பொம்பளைக்கு இவ்வளவு இருந்தா ஒரு சாச்சுக்கிட்டு பூமியில 2 சுட்டு தண்ணியை விட்டு தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும். எந்த தண்ணியை விடுற? 2 சொட்டு மொத்தா ஈர்த்து ஓசியில இடம் கிடைச்சாக்க 15 சொட்டு விடுற. 2 சொட்டு எங்க விடுற? உழைக்கக்கூடியவர்கள் ஆம்பளைங்கிறிய. ஊதாங்குலை வச்சு ஊதுற பொம்பளை தானே. ஊதாங்குலை வச்சு உப்புன்னு ஊதுனாதான் வடிச்ச சோற வடிச்சுக்கிட்டு நக்குற. நான் கேக்குறேன், பொம்பளை இல்லாம உன்னால ஈச்சு என்ன புடுங்க முடியும்னு கேக்குறேன். பேசுங்க. பொம்பளை இல்லாம என்ன செய்ய முடியும்? ஆம்பளை இல்லாம நீ என்ன? ஆமா, பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ண முடியும்? முதல்ல எல்லாம் செய்வோம். எல்லாமே நாங்கள் செய்வோம். ஆமா, 2 பொம்பளை சேர்ந்தா அப்படியே பிட் நோட்டீஸ் அடிப்பேன். அடேங்கப்பா, 2 ஆம்பளை சேர்ந்தா அப்படியே குளுக்குள்னு பேசுவோம். முதல்ல நாங்க சீமக்கோரல மண்டி போடுவோம். என்ன மண்டி போட்டு என்ன கைமுடி அடிப்பியா? தென்கிழக்கு சீமையில தெங்கா என்ன மயிறு மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயில தானடா புதுசா போட்டு வந்தது. என்னடா அது? இழுச்சிருவேன். ராதா செல்வி, ராதாகிருஷ்ணன், நான் சொல்ல மறைச்சு பேசுவேன். அப்படியா? நான் சொல்ல மறைச்சு. நீ பொம்பளை பேசுனீனா அது நகைச்சுவை, ஆம்பளை பேசுனா அது எரிச்சுவை. நீங்க எப்படி பேசினாலும் அந்த வழிக்கு நான் வருவேங்க. என்ன வருவ? நீ என்ன வருவ? முதல்ல மிஞ்சி மிஞ்சி போனா கத்துவ. ஆமா, 10 பொம்பளை சேர்ந்து சுத்துவ. புரணி பேசுவ பொம்பளை. என்ன புரணி பேசுவா? என்ன புரணி பேசுவ? என்ன பேசுவா? 100 நாள் வேலையில நீங்க வேலைக்கு அட்டை பதிஞ்சது போதும், நிறைய ஆம்பளை குடும்பத்தை பிரிச்சு விட்டது போதும். நாங்க 100 நாள் வேலைக்கு அட்டை வாங்கி 100 ஆம்பளைல பிரிச்சு விட்டது போதும். நீ என்ன கரிய கலெக்டர் ஊதியமா பாக்குற? நாங்களாவது 100 நாள் வேலை பாக்குறோம். என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்க்க முடியாதா? நோ, உன் புருஷன் சந்தேக போடுவேன். அப்ப எதுக்கு பேசுறேன்னு கேக்குற? முதல்ல அதெல்லாம் உன் புருஷன் கேட்கணும். ஏன் புருஷனை பத்தி நீ எதுக்கு பேசுற? முதல்ல மேட நாகரிகம் தெரியுமா? என்னடா மேக நாகரிகம்? அவனே உதட்ட வாடி வாடிங்கற. ஓ வீட்ல நான் ஆடி மேச்சனா மாடி மேச்சனா? முதல்ல பேசுங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே. ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் வந்ததனால தான் ராதா செல்விக்கே புகழ். ராதா செல்வி வந்ததனால தான் ராதாகிருஷ்ணனுக்கே புகழ். ஆமா, நீ பெரிய அப்படியே கேபி சுந்தரம் பார்த்தா. நீ அப்படியே பெரிய மன்மத குஞ்சு. பேசு முதல்ல. ஓ மூஞ்சில முழிச்சால மைத்த கூட விளங்காது. மூஞ்சில முழிக்காத, காட்டுல மட்டும் தள்ளி பாரு. கலக்கலக்கலக்கலன்னு இருக்கான். எப்படி 5 பேத்த கொன்றுப்பாடா அவன்? 5 பேர் இல்ல, 45 பேர். என்ன வேச்சல கிளுக்குன்னு ஆட்டுவேன். எனக்கு இருக்கு. நீ ஆட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஆட்றா பாப்பா. முதல்ல டப்பு டப்புன்னு. ஆமா, ஆட்டு பாப்பா. This bad voice. Okay. Is a length and coupling. length and coupling. எங்க கப்ப கிளி பாப்பா. நான் தெரியாது கேக்குறது. நாடகமா செக்ஸ் படமா? அப்ப எதுக்கு ஓட்ற? ராதா செல்வி, நான் உள்ளே ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல போறீங்க மாமா? தாய்மாரெல்லாம் உட்கார்ந்துறாங்க, இருந்துட்டு போறாங்க. நாவை அடக்கி பேச வேண்டும் என்று. நாவை அடக்கணும். நீ சட்டம் போடக்கூடாது மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே. என்ன சட்டம் போடக்கூடாது? என்னடா நீ பேச? நீ என்ன எனக்கு சட்டம் போடுற? நிறுத்துமா. என்னடா நிறுத்து? உங்க அம்மா ஒரு பெண். ஆமா. நீ ஒரு பெண். ஆமா. எல்லாரும் பெண். பெண் தான். பச்சை பச்சையா? பச்சை பச்சையா? கை
நீங்களாம் அதிகமாக செய்வாங்க உள்ளடா சிச்சுக்கிறாங்க. அவ பப்ளிக்கே அவளை பேசுறாளே. பேசணும். இந்த நாடு எப்படி வல்லரசு ஆகும்? தமிழ்நாடு வல்லரசு வேற ஊருக்குள்ள போயிருக்காரு. அவர் ராஜவாடி சொல்லல, அவனை சொல்லல. அப்படியா? எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஆம்பளை பேசுனா அன்னைக்கு ஓஹோ வரலாறு சிறப்பு மிக்கிறது. சரி. பொம்பளை பேசுறதுனாலதான் 2019 அங்கிட்டு கொரோனா வந்துச்சு. என்ன கொரோனா வந்துருச்சு? ஆனா நீ இருக்க வரைக்கும் கொரோனா அரணா முருனா எல்லாமே வரும். நான் பேசுறேனால பேச பேசு. கருவனூர் மேடையில உன்னை நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். வேற சண்டை போடு. பேசப்பட்டு பேசணும். யாரா? நான் ஆம்பளே சிறந்தவள் என்று பேசுவேன். நான் பெண்களே சிறந்தவர்கள் என்று நான் பேசுவேன்டா. பேசப்பட்டு பேசுறீங்க. யாரா? யாரா முதல்ல? வெட்டி புண்ணாக்க யாரா முதல்ல? 5 வருஷமா எங்க ஏறிக்கிட்டு இருந்தா? இவனாவது காச்சவாட்டு பப்பனை போட வேண்டியது என்ன எதுக்கு போட்டிய அவள்கிட்ட? ஏன்னா பப்ளிக்காவே எப்படி இப்படி ஏற்றி கொடுக்குறான். ஒரு டிசிப்ளின் இல்லாம கழிச்சு டேய் பத்தா இளைஞர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இருக்கட்டும் உட்கார்ந்துருக்கட்டும். நாடகம் சின்ன சிறுமிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, சிறுவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். என்ன பாடம்? ஆனா நீ படத்தையே புகற்றியே ஓட்டணும்ல. 5 வாரம் வைக்க விடும் மண்டையே. எங்க ஆத்தா நீ என்னடி எங்க ஓத்தா? மண்டைய பார்க்காத, குண்டைய பாருங்கன்னு சிந்திச்சு பாரு. என்ன சிந்திச்சு பாக்குறேன்? உன்னை கடைசி வரைக்கும் உள்ளங்கையில வச்சு தாங்குறவன், உன்னை காப்பாத்துறவன் அந்த ஆம்பளை. தாங்கி கிழிச்ச. என்ன எங்க கிழிக்கிற? உள்ளங்கையில வச்சு தாங்குற. உள்ளங்கை எதுக்கு வைக்கிற? சுரண்டி விட்டு போறதுக்கு உள்ளங்கையை வைக்கிற. எங்கிட்ட உள்ளங்கை வச்சு தாங்குற? சம்பாரிச்சு கொடுக்கறது வேணும். ஆண்மகனா இருக்கிற மிஸ்டர் கள்ளிச்சேரி காத்தலிமை ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறது பெண்களோட கையில் இருக்கிறது. நீங்க சொன்னீர்களே, உன்னை பெத்த ஒரு தாயும் ஒரு பெண்ணு தான், நீயும் ஒரு பெண்ணு தான் என்று. அதே போல நாடு முறைக்கிற மிஸ்டர் கள்ளிச்சேரி காத்தலிமை எம்கேஆர் அவர்களே, உனக்கு எம்கேஆர்னு பட்டத்தை கொடுத்தது யார் தெரியுமா? எங்களை மாதிரி தாய்மார்கள் தான். உன்னை பெத்தது ஒரு பெண்ணு தான், உன்னை கட்டிட்டு குடும்பம் நடத்துறது ஒரு பெண்ணு தான், உன்னோட கூட பிறந்தது ஒரு பெண்ணு தான். நீ இந்த பூமிக்கு வர காரணம் வந்தது ஒரு பெண்ணு தான். ஐ திங்க் நோ இஸ் தி பாயிண்ட். ஓகே, கப்ளிங் அ புக்லிங் பேசியா? குட் கொஸ்டின். புதுக்கோட்டை ராதா செல்வி அவர்களே பேசுங்க மாமா. என்னது பேசு இரு. நான் பேசாததா? பேச விட்டு பேசக்கூடியவன் தான் எம்கே. என்னையா அப்ப பிரச்சனை? அண்ணே நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க பேசுவாங்க, சிவனேன்னு இருக்கணும். அண்ணனுக்கு தெரியும் எப்படி ஒரே பேசுவாங்க. விஷயம். ஆமா, வாதி பிரதிவாதி. எனக்கு பேச தெரியும் ப்ரோ, பேசாம இருங்க. பேசுனா என்னத்த நீ வந்து என்ன பேச 1/2 மணி நேரம் நான் வீட்டுக்கு கூட போறேன். சும்மா இருக்க சொல்லுங்க. அழகா பேசுனாங்க. கப்ளிங் சொரட்டு என்று தேய்ப்பாய் ஆம்பளை. உண்மை. இல்ல ப்ரோ இருங்க ப்ரோ. நாங்க எதுக்கு பேசுறோம்னா மக்களை ரசிக்க வைக்கிறதுக்காக நாங்க பேசுறோம். இதுல யாரும் பெரிய ஆள் கிடையாது. ஒரே நிமிஷம் உங்களை சிரிக்க வைக்கணும். ஏன்னா நாங்க பார்க்காத மேடை கிடையாது, நாங்க இன்னும் சந்திக்காத சந்திப்பு கிடையாது. என் தங்கச்சி ராதா செல்வின்ற ஒரு தங்கச்சி மேடைக்கு வந்தா மட்டும்தான் நாங்க 2 பேரும் ஜோடியா இருப்போம். தவிர எனக்கு கிடைக்காத ஒரு தங்கச்சி ராதா செல்வி. ஒரே ஒரு விஷயம், இந்த நாடகத்தில் ஒரு ஆம்பளை பேக்க தூக்கிக்கிட்டு 600 கிலோமீட்டர் கூட ஒத்தையில் போய் நாடகம் ஆடிட்டு வரலாம். இந்த நாடக உலகத்திலே பெண்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக பேக்குகளை சுமந்து 10 பேர் இருக்கும். உங்களோட இருக்கவங்க வீட்டில் இந்த 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த ராதா செல்வி மட்டும் கிடையாது. நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் என்னையை பொறுத்தளவு என்னைய விட எங்கள் கலைஞரோட பெண்களே சிறந்தவர்கள். இப்போ ராதா செல்வி பாஞ்சிச்சு திருப்பி பாயிருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க ப்ரோ? பொம்பளை பாஞ்சுன்னா அது காமெடி. ஆம்பளை திருப்பி பாய்ச்சா தாய்மாரெலாம் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆம்பளை ஓட்டு பொம்பளை அமுக்கிறேன் அவன்லாம் ஒரு பப்புன மயிரா நாங்கள் ஆத்தா சொல்லுவேன். அதே ராதா செல்வியை பொறுத்தளவு என்ன பேசினாலும் மக்களுக்கு நகைச்சுவேன். அது செக்ஸு வேடா தெரியாது. உன்னை 4 வருஷம் ஆச்சு நான் சந்திச்சு. ஏன்னு கேளு, உன் மேலே கத்தால வாடையாக வருது. இருங்க, நீங்க பேசும்போது நான் பேசுறேன்னா இருங்க, பேச விடுங்க. எவ்வளவு கேள்வி கேட்டீங்க? சரட்டுன்னு ஆம்பளை தேய்க்கிறானா? அவன் என்ன டீ கடையில் பச்சையா போடுறேன்? தேய்க்கிறதுக்கு இடமே இல்லையா? ஏன் பெட்டக்ஸ் இருக்கு, குண்டி இருக்கு. இருங்க திஸ் மூமெண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் லாக் அண்ட் கம்பு கூடு ஃபிளாக்ஸ். ஓகே 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 ஓகே.
திஸ் லாங் இந்த மூங்கி கம்பு நீக்குற டச்சிங் ஓஸ் இப்ப அண்ட் நீக்குறோன வர சொல்லு. தமிழ்ல சொல்ல ஒண்ணுமே புரியல. புரிஞ்ச என்னமயத்துக்கு நாடத்துக்கு வர்ற அவ மட்டும் கப்பலின்னு சொல்லும்போது நக்கிக்கிட்டு கிடந்த அவன் சொல்லும்போது பட்டுக்குறிச்சோ அவர் நக்கனா நீங்கள் நக்க வேண்டியதானே. நக் நக் உண்மைதான் உண்மைதான். திருச்செந்தூர் பழனி திஸ் பஞ்சாமிர்தம் காட் இஸ் த முருகன். ஓ ஏய் ஏய் என்னடா புடிச்சா புடிக்கு இல்லாம போயிடும். ராங் நம்பர் 7 போட்டேன் சாரி. பேசுங்க. நான் அங்கே பிடித்தால் உனக்கு ஒன்றும் சுரணை இருக்காது. இருக்காது. இருந்தா தானே சொரணை இருக்கிறதுக்கு. ஆனா நீ பிடித்தால் திஸ் காயடிக்கும் கடாய். ஓ யாரு நீங்க? ஸ்கின் இன் தி மூமெண்ட் வின்னு வின்னு திஸ் ஓபனிங். வேற இருளடிச்சது மாதிரி உட்கார்ந்திருக்கானே. இருங்க பேச விடுங்க ராதா செல்வி. பேசுங்க பேசுங்க. நீங்க சொன்னீங்க ஆம்பளை இந்த உலகத்துல என்ன பண்ணுவ? ஒரு ஆம்பளையை பார்த்து மேடையில நக்குன்னு சொன்னேன். சீனி பனங்கருப்பட்டி தேனு ஜிகரதண்டா வியாபாரமா அதெல்லாம் நன்றாக ஊத்தி ஏப்பா இது சேல சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரியா இருக்குமே. அதிகம் பழக்கம் செய்பவர்களா? கவலை வேண்டாம். இந்த லிப்டாப் உதடு உதடு உங்க முகரைய கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? முகரைய பார்க்காத ஓ முகரை முதல்ல கண்ணால திரும்பிக்கிட்டு பாத்திருக்கேடா. முதல் இரவு அப்படின்னா என்ன தெரியும்? இப்படி எந்த பொம்பளையாவது முதல் இரவுல இருப்பாளா? செய்வேன். நரம்பு தளர்ச்சி வந்த முண்டைய தவிர இவள இருக்க மாட்டான். உன் புருஷன் என்ன ஒண்ணே பின்னங்கால படுதல இருக்கே தாலி வெறி நாய் நினைச்சு ஓடிடுவேன். முதல் இரவு அப்படின்னா என்னங்க மாமா? அந்த இரவுல தான் பவு பவு இல்ல புரோட்டாவுக்கு மாவு பிணைவீங்க. இரு சொல்ல விடு. முதல் இரவு என்றால் இஸ் a two match gents and ladies WWE belt match. அப்படினா பொம்பளை ஆம்பளை this Ram Studio உன் புருஷன் சான்சினா ரூபா ரூபா உம்பவா இப்ப வேணா கூட்டமா இருக்கு. பாத்தீங்களா நான் எவ்வளவு நாகரிகமா சொல்றேன். ஊ போட்டு பேசுறான். ஆமா இது உங்களுக்கு சிரிப்பா தெரியுது. ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைக்கு. என்ன ராதா செல்வி எங்க ஆண்களை குத்தமா கண்டீங்க நீங்க? நாங்க என்ன தவறா பேசணும் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே? மண்டைய ஒட்ட வெட்டிக்கிட்டு உன் கொண்டைக்கு பூ வாங்கிட்டு வரேன் பாரு இவன் தாமா. மண்டைய ஒட்ட வெட்டிக்கிட்டு என் கொண்டைக்கு பூ வாங்கிட்டு வர்றாரு. நீங்க மண்டைய வெட்டிட்டீங்க ஒட்ட. நான் அதை நறுக்கிட்டேன்னா உனக்கு எந்த சோழியுமே இல்லையே. தாலாட்டுமே உன்னையே அன்னையே. என்ன பாடுற பெரிய ஏசுதாசா நீ முதல்ல? மண்டை என்று ஹேரை சொன்னேன். ஹேர் சொன்னேன். நீ சிங்கிள் பீரவே சொல்லிட்ட. ஆமா அதுலயும் ஹேர் தானே. என்னது?